ஓ. பன்னீர்செல்வத்தை எதிர்த்து போடி தொகுதியில் போட்டியிடுவேன். நமது மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேட்டி. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள நமது மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாய மக்களும், பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும், மத பெரியோர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா கூறியதாவது: மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளோம். வருகின்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 நாட்களில் வெளியிடப்படும். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது மிகப்பெரிய தவறு. அவரை 3 முறை முதலமைச்சர் ஆக்கிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும், போடி தொகுதி மக்களுக்கும் அவர் துரோகம் இழைத்து விட்டார். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வரும் தேர்தலில் போடி தொகுதியில் ஓ. பன்னீர்செல்வத்தை எதிர்த்து நேரடியாக போட்டியிடுவேன் என்று அவர் அதிரடியாக தெரிவித்தார். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவை எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே நடத்தியிருக்கின்றோம். இந்த இஃப்தார் நோன்பானது 23வது ஆண்டாக எங்களது அமைப்பின் சார்பாக நடத்தியிருக்கின்றோம். இன்றைய நாள் என்பது ரம்லான் மாதத்திலே 27ஆம் நாள். ரம்லான் நோம்பிலே ஒரு முக்கியமான நாளான இந்த நாளிலே மத நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலே இந்த நோம்பின் சிறப்பினை நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் சிறப்பாக நடத்தியிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களுடன் பேசிய வண்ணம் இருக்கின்றன. இன்னும் ஓரிரு நாளில் எங்களுடைய கூட்டணியை அறிவிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக அத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் போடியிலே முன்னாள் முதல்வர் OPS அவர்களை எதிர்த்து போட்டியிடுவேன். இரட்டை இலக்கணத்தில் தான் முக்கிய தகவல் வருது இல்ல, கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தமிழக வெற்றி கழகத்திலும் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த கூட்டணியானது ஓரிரு நாளிலே முடிவர இருக்கிறது. என்னை பொறுத்தவரை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்க கூடாது. ஏனென்றால் 3 முறை முதல்வராக்கிய அம்மாவை மறந்து எதிர்த்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் போடி மக்களுக்கும் செய்த துரோகமாகவே நான் கருதுகின்றேன்.